ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சியோட 2026க்கான ஆனுவல் பிளானர் ரிலீஸ் செய்கிறத பற்றி டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் இன்றைக்கி ஒரு செய்தி அறிவிப்பு கொடுத்துருக்காரு. அது நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஹைலைட்டான மேட்ரு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் டிஎன்பிஎஸ்சி தொடர்பாக நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தடவை 2026க்கான ஆனுவல் பிளானர் டிசம்பரில் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 2025க்கான ஆனுவல் பிளானர், அதாவது இந்த வருஷத்தோட ஆனுவல் பிளானர் போன வருஷம் அக்டோபர் மாதமே வெளியிட்டாங்க. அதனால் அக்டோபர் மாதமே வெளியிடுவாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் தான் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த ஆனுவல் பிளானர்லாம் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் தான் வெளியிடுவாங்க. அதுக்கு முன்னாடி 2 வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிசம்பர் 15ஆம் தேதி 2 ஆனுவல் பிளானர் வந்திருந்தது. போன வருஷம் தான் கொஞ்சம் அட்வான்ஸாக ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ டிசம்பர்லேயே ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, குரூப் 4ஓட தேர்வு முடிவு அக்டோபர் மாதம் ஆல்ரெடி அந்த ஷெடியூலில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே அக்டோபர் மாதத்தில் வெளியிட்டுருவோம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பல்வேறு துறைகளிலிருந்து காலி பணியிடங்கள் வந்த வண்ணம் உள்ளன. அதை எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறது வரைக்குமே அவங்களால வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதனால் வேகன்சி நிறையா வந்திருக்கு. அதனால் இன்க்ரீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல நியூஸ். அடுத்த மாதம் கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும், வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2026ஓட ஆனுவல் பிளானரில் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 தேர்வுகள்லாம் இடம்பெறுமா, என்னென்ன தேர்வுகள் இடம்பெறும்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எல்லா தேர்வுமே ஒருங்கிணைச்சு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, கம்பைன் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. வருஷத்துக்கே ஒரு 9 எக்ஸாம் 10 எக்ஸாம் அப்படின்ற மாதிரி முக்கியமான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 30 நோட்டிஃபிகேஷன் 40 நோட்டிஃபிகேஷன் மாதிரி பிரித்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே கம்பைன் பண்ணிட்டாங்கன்றதுனால கண்டிப்பாக அந்தந்த தேர்வுகள், அந்த குரூப் 4 அப்படின்னு சொல்லி ஒருங்கிணைச்சது, குரூப் 2 ஒருங்கிணைச்சது எல்லாமே கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 3 தேர்வுகளுமே அடுத்த வருஷமும் எதிர்பார்க்கலாம். வேகன்சி கொஞ்சம் கொஞ்சமாக வருஷம் ரிலீஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக அதிக வேகன்சி எதிர்பார்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா காரணம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 2026 நம்ம தமிழ்நாடோட சட்டமன்ற எலெக்ஷன் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 15 வருஷமாக இந்த எலெக்ஷன் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். எந்த எலெக்ஷனுமே அந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து எல்லா கட்சியுமே இறங்கி வேலை பார்த்ததா இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. இந்த தடவை எலெக்ஷனுக்கு தான் அந்த அளவுக்கு போட்டியோடு இறங்கியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி கொடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக வேகன்சியுமே அதிகமாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட டேட் அனௌன்ஸ் பண்ணலாம். அது ஆனுவல் பிளானர் வரப்போ தான் அதுக்கேற்ற மாதிரியான பிளான்லாம் போட முடியும். ஆனுவல் பிளானர் டிசம்பரில் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அடுத்த வருஷம் குரூப் 4, குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணலாம். எல்லா தேர்வுகளுமே ஆனுவல் பிளானரில் இடம்பெறும். இந்த நியூஸ் பேப்பர் செய்தியை நம்மளோட டெலகிராம் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் போய் இந்த நியூஸ் பேப்பரை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி பற்றின அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.